நீங்க என்ன நினைப்பீங்க? ஹோட்டலை ஃபுல்லா அழிச்சிடணும்னு நினைப்பீங்களா, இல்ல மேனேஜ்மெண்ட்டை மாற்றணும்னு நினைப்பீங்களா? ஏன் ஆண்டவர் உலகத்தை முழுசா அழிக்கல? அவன் வந்து பாவம் செஞ்சும் போதே உலகத்தை முழுசா அழிச்சிருக்கணுமா அழிச்சிருக்கூடாதா? நீங்களா இருந்தால் தானே பண்ணியிருப்பீங்க, நானாக இருந்தால் அதான் பண்ணியிருப்பேன். இவனால இவ்வளோ அக்கிரமம் அந்த உலகத்தில் நடக்கணும், பிறக்கிறவன் எல்லாருமே இவனால எல்லாருமே பாவத்தில் தான் பிறக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மனுஷனை அழிச்சிட்டு இன்னொரு மனுஷனை இன்னொரு ஆதாம உருவாக்கியிருக்கலாம் தானே? நீங்கள் கடவுளாக இருந்தா ஆதாம போட்டு தள்ளியிருப்பி, பூமியையும் அழிச்சிட்டு இன்னொரு ஆதாம சூப்பராக நம்ம மண்ணில் இருந்து வேணாம் வானத்துல இருந்து கூட இங்கே தான் நீங்கள் தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து மனுஷனை தேவதூதர்களை கூட அப்படி படைக்கலைங்க, மனுஷனை தான் தன்னுடைய இமேஜில் ஆண்டவர் படைச்சார். தட் இஸ் பவர்ஃபுல். அவனுக்குள்ள என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஏன் இந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்கல? இப்போ நீங்க ஒரு ஹோட்டல் போறீங்க, நல்லா சாப்பாடு சாப்பிட்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஹோட்டலில் சாப்பாடலாம், பிரியாணினால அந்த கடைக்கு தான் போவீங்க. எல்லா கடையிலையும் பிரியாணி நல்லா இருந்தாலும் இந்த கடையில் பாத்ரூம் கூட சுத்தமாக இருக்கு. சர்வர் எல்லாருமே ரொம்ப அழகாக சர்வ் பண்ணுறாங்க, உங்களை ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க, நல்லா உங்களை வந்து பார்த்துக்கிறாங்க, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் போகிறீங்க, பார்த்தா நீங்கள் கார் பார்க்கிங்கில் லீவ்ஸும் அதுவும் இதுவும் காக்கா பூ பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே அங்கே கிடக்கு. பேப்பரு, டிஷ்யூ பேப்பரு அங்க இருக்கு. அப்புறம் சரின்னு என்னடா இது இப்படி இருக்குன்னு அப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ள போனீங்கன்னா லைட் அங்கங்க பல்பு விட்டு விட்டு எரியுது. சரி லைட்டு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு இடத்துல லைட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நாங்கள் ஓப்பன் பார்த்தா டேபிள் எல்லாம் சுத்தமா இல்லை. நீங்க ஏற்கனவே போன ஹோட்டல் தான். ஐயோ பாத்ரூம் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வருதுன்னு சொல்லி யூரின் போகலான்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் போனால் உள்ளே போக முடியல, கப்பு நாறுது. பாத்ரூமும் போக முடியல. அப்படியே சரி சாப்பிடவாது பண்ணுவோம் பார்த்தா சாப்பாடு நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, ஆனால் அவன் இல்லைன்றான். சரி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் பிரியாணி இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் இதெல்லாம் எதுவுமே போடாமல் அவங்க பாட்டுக்கு வந்து நின்றுட்டு ஏதோ கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி கை கழுவோன்னு போனால் அந்த சிங்கில் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது, சிங்கில் இருந்து தண்ணி போகவே இல்லை. நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஹோட்டலை ஃபுல்லாக அழிச்சிடணும்னு நினைப்பீங்களா, இல்லை மேனேஜ்மெண்ட்டை மாற்றணும்னு நினைப்பீங்களா? ஆண்டவர் அதை தான் பண்ணார். என்னன்னா நான் உன்னை மேனேஜராக தான் வச்சேன், ஓனர் அவர் தான் சரிங்களா, ஆனால் மேனேஜர் சரியா மேனேஜர் பண்ணலை, மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இயேசு இந்த உலகத்துக்கு வர்றாரு. இயேசு உலகத்துக்கு வரும்போது டேய் நான் உன்னை எப்படி படைச்சேன்னு தெரியுமா? அவரு இப்போ ஆதாமும் எந்த வித்திலிருந்தும் வரல, ஆண்டவரே அவனை படைக்கிறாரு. இங்கே இயேசு ஆவியான் அந்த வார்த்தையினால உருவாகி பிதாவோடு இருந்தவர் இப்போ ஹியூமன் ஃப்ளஷ்ல இந்த உலகத்துல காலடி வைக்கிறார். இப்போ இவரு ஒவ்வொன்றையும் எப்படி செய்யறாரு தெரியுமா? பிதாவோட கனெக்ஷன்ல இருந்தே அவர் ஒரு உலகத்தை இந்த மாதிரி தான் இந்த உலகத்தை நீ பார்க்கணும், இந்த மாதிரி தான் நீ ஒரு உலகத்தை நீ உருவாக்கணும் அப்படின்னு அவரு அப்படியே அதை வாழ்ந்து மட்டும் இல்லை, இதுதான் உன்னுடைய ஒரிஜினல் டிசைன்னு சொன்னார். இது இவர் அவருக்கும் இதே உலகத்துல தான் வாழ்ந்தாரு. நீங்களும் நானும் என்னென்ன துயரங்கள் எல்லாம் பட்டோமோ இவர் வாழ்ந்த அதே நாட்கள்ல தான் ஆண் குழந்தைகள்லாம் கொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. இவரும் குழந்தையா இருக்கும் போது அதை அனுபவிச்சிருப்பாரு. நீங்க எதெல்லாம் தவிக்கிறீங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே வாழ்ந்துட்டு சிலுவையில மட்டும் இல்லைங்க, வாழும் போதே அதை ஃபேஸ் பண்றாரு. ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் நீங்கள் எதெல்லாம் கோ த்ரூ பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குள்ளேயும் அவர் நுழைஞ்சார். ஆனால் அவர் வாழ்ந்த உலகமே வித்தியாசமாக இருக்கு. இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இவருக்கும் அந்த மாதிரி சஞ்சலம் வருது, இவருக்கும் அந்த மாதிரி தவிப்பெல்லாம் வருது. ஆனால் இவர் எல்லாத்தையுமே பிதாவுடைய சத்தத்தை மட்டும் கேட்டு 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 நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோன்றதுலையே அவர் வாழ்ந்தனால ஸோ இப்போ அவர் என்னன்னா நாம வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். வாழ்ந்து மட்டும் இல்ல, அவர் நமக்காக மரித்து இந்த ஹியூமனிட்டி நம்ம தான் அவரை கில் பண்ணோம். நம்மளுடைய கோபத்தின் உச்சத்துல நம்ம எல்லாம் கேள்வி கேட்கிறோம்ல, 1008 கேள்வி, அது எல்லாமே அவரை குத்துற கேள்விதான். நீங்க நினைக்கிறீங்களா இயேசு வந்து அப்படியே தக்க தக்க தக்கான்னு மின்னி பின்னாடி வெரிசா ஒளிவட்டம் வச்சு அவருக்கு எக்ஸ்ட்ரா பெருசாக பவர் இருந்து அவர் தனக்காக அந்த பவரை யூஸ் பண்ணார் நினைக்கிறீங்களா? அவர்
அவருக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை மக்களுக்காக யூஸ் பண்ணாரு. ஆனால் தனக்குன்னு வரும்பொழுது பிதாவோட கனெக்ஷன்ல இருந்து அவர் பிதாவுடைய சத்தத்துக்கு எஸ் சொன்னனால எல்லாத்தையும் நம்மளா இருந்து அதை ஃபேஸ் பண்ணாரு. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மக்களுக்கு சோகம் கொடுக்கும்போது அவர் நான் வந்து மேலேருந்து வந்தேன் அதனால சோகம் கொடுக்குறேன் அப்படி சொல்லலை. என்னை விட நீ பெரிய காரியங்களை செய்வ அப்படின்னு ஒரு அப்பாவால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். He is our daddy God.